ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தரும், முன்னாள் தலைவர்னு சொல்லிக்கிற ஒருத்தரும், ஒரு 20-30 மாவட்டத்திலிருந்து வண்டி வச்சு கூட்டு வந்த கூட்டம் இதில் பாதி கூட இருக்காது, பாதி கூட இல்லை. இப்போ நான் வந்த உடனே கேட்டேன், அது முதல்ல நான் காலையில் இந்த சேர் போடும்போது வந்தேன், யார்ப்பா சேரும் மேடையும் போடுறதுன்னு கேட்டேன். பாஜக கூட்டத்துக்கு யார் போட்டாங்களோ அவங்க தான் போட்டாங்கன்றாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், அவங்க எவ்வளோ சேர் போட்டாங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதை விட 2 மடங்கு கூட போடுன்னு சொன்னேன். இப்போ அது 2 மடங்கு கூட போட்டு ஒரு தொகுதியிலிருந்து மட்டுமே இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இங்கே என்ன பேசுனாங்கிறத நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து தளபதி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னாங்க. இதே தமிழிசை சவுந்தரராஜன் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வண்டியில் நின்று பேசுனாங்க. நீங்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாலெலாம் பார்த்துருப்பீங்க. அது அந்தம்மா ஓட்டு கேட்டு வராங்க, அவங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க தம்பியும் வந்திருந்தார். அந்த தம்பி என்று சொல்லப்படுகிற அண்ணாமலையும் வந்திருந்தார். அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அவங்க கையில், எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னாங்க. அவங்களுக்கு வழக்கமாக தெரியும், எக்கி அப்படியே ஒரு வீர வசனம் மாதிரி, நான் இப்போ என் கையில் பத்திரிகையாளர்கள் கேட்குறீங்க, நான் நேற்றுக்கு வரைக்கும் நினச்சேன் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு நினச்சேன். என் தம்பி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, 2 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பேன்னாரு. ஆனால் என்ன நடந்துச்சு? 2,27,000 ஓட்டில் திமுக ஜெயிச்சிச்சு. தமிழிசை தங்கபாண்டியன் 2,27,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. இப்போ அண்ணாமலை அறிவாலயத்தில் கல்லை எடுத்துருவேன், புல்லை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரு. இந்தம்மா தமிழிசை சவுந்தரராஜன், நான் இந்த ஆட்சியை அண்ணனும் தம்பியும் அக்காவும் சேர்ந்து இந்த ஆட்சியை அகற்றாமல் போகவே மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு கூட்டம் மட்டுமே இப்போ உங்கள் கட்சிக்கும் திமுகவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இங்கே தெரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு உட்காருங்க சார், அவர் கொஞ்சம் இந்த ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் இங்கே பேசின அக்காவும் தம்பியும் இடம்பெற்றிருக்கிற கட்சியின் அமைச்சர். அவர் பேர் தர்மேந்திர பிரதான் யாதவ், ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்குன்னு கையெழுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 2,152 கோடி ரூபாயை நாங்கள் விடுவிப்போன்றார். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன? இந்தி திணிக்கிறது. இதை ஒத்துக்குன்னா இந்த 2,152 கோடியை ஒதுக்குவோம், இல்லைன்னா ஒதுக்க மாட்டேன்னு சொல்றார். இந்த மாதிரியான ஆணவ பேச்சு இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தீயில கை வைக்கிறீங்க, தீயோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இன்னைக்கு பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 முறை மிக்ஜாம் புயலும் பென்சால் புயலும் பாதிச்சுது. இதே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நம்முடைய கடலூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, இவ்வளோ மாவட்டங்கள் இந்த 2 புயலாலையும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒன்றிய அரசு கையில் வெள்ள பாதிப்புகள் எவ்வளோ ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீங்கள் நிதி தரணும், எவ்வளோ நிதி தரணும், இந்த வெள்ள பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு கட்டமைப்புக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 45,000 கோடி தரணும்னு ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க. ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 45,000 கோடி கேட்டிருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கணும்? ஏராளமான நிபுணர் குழுவெல்லாம் பார்த்துட்டு போய் என்ன பண்ணியிருக்கணும்? 45,000 கோடி கேட்டால் ஒரு பாதி கொடுத்துருந்தா கூட ஒரு 22,500 கோடி, இல்லை ஒரு 25% கால்வாச்சி கொடுத்துருந்தா கூட ஒரு 11,400 கோடி, 11,000 கோடி கொடுத்துருக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 276 கோடி கொடுத்தாங்க. கேட்டது 45,000 கோடி, அவங்க கொடுத்தது வெறும் 276 கோடி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாரபட்சமான தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு அரசு இன்னைக்கு நடத்தின்னு இருக்காங்க. அண்மையில் ஒரு பட்ஜெட்டு போட்டாங்க ஒன்றிய அரசு. பொதுவாகவே எல்லா மாநிலத்துக்குமான இந்த அரசு தர வேண்டிய அந்த நிதி பகிர்வு எவ்வளோன்னா ஒரு 14 லட்சம் கோடி தரணும். இந்த 14 லட்சம் கோடி தரணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? வெறும் 58,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதே உத்தரப்பிரதேசத்துக்கு, நம்மளை விட குறைவான வரி தர்ற உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. கூடுதல் வரி தர்ற தமிழ்நாட்டிற்கு வெறும் 58,000 கோடி. தமிழ்நாட்டை விட கூடுதலாக வரி செலுத்துகிற உத்தரப்பிரதேசத்துக்கு 2,55,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதை விட இன்னொரு கூடுதல் கொடுமை என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி ஒரு 5 மாநிலத்துக்கு சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 2,24,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. 5 மாநிலத்துக்கு சேர்த்து 2,24,000 கோடி, உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 2,55,000 கோடி. இந்த மாதிரியான ஒரு அரசை நடத்தின்னு இருக்கிற 2 பேர் இங்கே மாட வீதியில் வீரவசனம் பேசிட்டு போயிருக்கிறாங்க.
மாட வீதியில் குறிப்பாக இந்த திருவான்மியூர் 4 மாட வீதியில் இருக்கிற மக்களுக்கு திமுகவை பற்றி தெரியும், திமுகவின் இந்த வரலாறுகள்லாம் தெரியும். இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னெல்லாம் பண்ணின்னு இருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போ கூட இங்கே பேசினவங்க சொன்னாங்க, 2 நாளுக்கு முன்னாடி இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸுங்கிற ஒரு அமைப்பும் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அது என்ன கருத்து கணக்கெடுப்புன்னா, ஒரு வருஷம் ஆச்சு எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு, போன வருஷம் நடந்தது, ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த ஒரு வருஷத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தலைப்பு வச்சிருக்கிறாங்கன்னா, மூட் ஆஃப் தி நேஷன். இந்த மூட் ஆஃப் தி நேஷன் ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்தி இப்போ மக்கள் எந்த வகையில் எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி பேரில் மற்ற எதிர்கட்சிகள் பேரில் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அப்போ நடத்துகிறப்ப போன வருஷம் திமுகவுக்கு இருந்த வாக்கு சதவிகிதம் 47%. போன வருஷம் திமுகவுக்கு வாக்களித்தவருடைய எண்ணிக்கை 47%. 47% தான் நம்ம 40க்கு 40 ஜெயித்தோம். தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் 1மா 40மே ஜெயித்தோம். இப்போ அது என்ன குறைஞ்சிருக்கணும்? பொதுவாகவே ஒரு ஆளுங்கட்சின்னா அதனுடைய செயல்பாடுகளால் ஒரு 1/2%, 1/4% குறையணும். ஆனால் என்ன நிலைமை தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சிறப்பான செயல்பாடுகளின் காரணமாக இப்போ 5% கூடி 52% மாறி இருக்கு. இது கருத்து கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு சொல்றான், இந்த 52% மாறி இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக அபரிதமான வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை விட இன்னொரு சிறப்பான செய்தி என்னன்னா, அந்த சி ஓட்டர்ஸ் கணிப்பில் சொன்ன ஒரு செய்தி, திமுகவை எதிர்க்கிற அல்லது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிற அவர்கள் யாராக இருந்தாலும் முனைமழுங்கி போவார்கள். அவர் இதில் எந்த பாதிப்பும் திமுகவுக்கு இருக்கிறாது, எதிர்க்கிறவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பேசினவங்க சொன்னது மாதிரி அதே கருத்து கணிப்பில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் தி ஹோம் ஸ்டேட், மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட், அதாவது சொந்த மாநிலத்தில் அதிகமாக மக்கள் செல்வாக்குள்ள முதலமைச்சர் யாருன்னும் போது இந்தியாவில் மொத்தம் 36 மாநிலங்கள் இருக்கு. சின்ன மாநிலமான சிக்கிமில் இருக்கிறவர் முதல் இடத்துக்கு வந்திருக்கார். பெரிய மாநிலங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, பீகார், நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரியான மாநிலங்கள் இருக்குது. இந்த மாதிரியான சற்றேறக்குறைய ஒரு 30 மாநிலங்களில் முதல் இடத்துக்கு யார் இருக்கிறதுனா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். அது எந்த வகையில் கணக்கெடுக்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான், பிப்ரவரி மாதத்தில் முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ சதவிகித மக்கள் ஆதரவு இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டு அவங்க கணக்கெடுத்தப்ப பிப்ரவரி மாதம் 36% மக்கள் மத்தியில் நம்முடைய முதல்வருக்கு ஆதரவு இருந்திருக்கு. அதாவது அவருக்கு அந்த பாப்புலாரிட்டிக்கான ஆதரவு 36%. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ எடுக்கிறப்ப எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்கன்னா 57% இருக்குன்றாங்க. இப்போ 21% கூடி இருக்கிறது ஓராண்டில். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த மக்கள் செல்வாக்கு 21% கூடி இருக்கு. இதிலிருந்து நமக்கு தெரிய வருது, இந்த நாட்டுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் அறிவிக்கவிருக்கிற செய்தி, எந்த தேர்தல் நடந்தாலும் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறக்கூடிய தகுதி படைத்த தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். எனவே இந்த ஆட்சிக்கு எதிராக களங்கம் கற்பிப்பது, இந்த ஆட்சிக்கு எதிரான வகையில் எதையாவது சொல்றதுங்கிறத தினந்தோறும் வாடிக்கையாக அண்ணாமலை போன்றவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அக்கா தம்பி இந்த உறவுகளை கடந்து எத்தனை அக்கா எத்தனை தம்பி வந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த ஆட்சிக்கு உங்களால் கற்பிக்கப்படுகிற அந்த களங்கம் என்பது ஒரு துளியும் எடுபடாதுங்கிறதுக்கு திருவான்மியூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிரம்மாண்ட மாநாட்டுக்கு நிகரான இந்த கூட்டம் சான்று. வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நான் பார்க்குறேன், 5 மணிக்கு நான் வந்தேன், 5 மணிலிருந்து வர ஆரம்பிச்சிங்க, சாரையா வந்து உட்காந்தீங்க. உட்காந்ததுலேருந்து பார்க்குறேன், யாராவது ஒருத்தராவது கொஞ்சமும் கூட சலனம் இல்லாமல், கொஞ்சம் கூட அக்கம் பக்கத்தில் கூட பேசாமல், இந்த கூட்டத்தில் பேசுகிறவங்களோட பேச்சை செவிமடுத்து கேட்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனநிலையை மக்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். திமுக கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிற கூட்டங்களின் கருத்துக்களை செவிமடுக்கிற இந்த அழகே உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த கூட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 ஆண்டுகளில் எவ்வளவு இறப்புகள் வடநாட்டில். இன்னைக்கு கூட பத்திரிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பமேளான்னு ஒன்று, அந்த கும்பமேளா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம் அதாவது பிரயாக்ராஜ்ங்கிற ஒரு இடத்துல கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகள் சங்கமிக்கிற இடம் திரிவேணி.
அந்த திரிவேணிங்கிற இடத்துல கும்பமேளா, அந்த கும்பமேளாவுக்கு போனவங்க போன வாரத்தில் 31 பேர் இறந்துட்டாங்க. அந்த 31 பேர் அங்கே இறக்குறாங்க. பாராளுமன்றத்தில் அண்ணன் திருச்சி சிவா உள்ளிட்டவர்கள் அங்கே வந்து இது சம்மந்தமாக எவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதாவது வட இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசும், குறிப்பாக பாஜக தலைமையிலான அரசுகள் எதையும் முறையாக நிர்வாகம் செய்ய தவறுகிற காரணத்தினால், நிர்வாக திறமையின்மையின் காரணமாக தொடர்ந்து உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திரிவேணி சங்கமத்தில் 31 பேர் செத்தாங்க. நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் நின்றவங்க கூட்ட நெரிசலில் 18 பேர் செத்துருக்காங்க. இன்னைக்கு 18 பேர் இறந்துருக்காங்க. நேற்றுக்கு 18 பேர், போன வாரம் 31 பேர்னு தொடர்ச்சியான இறப்புகள். இது இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் வடநாட்டில் எந்த விதமான ஆன்மீக திருவிழாக்களாக இருந்தாலும் அங்கே தொடர்ச்சியாக இறப்புகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2022 ஜனவரி 1ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் மாதா வைஷ்ணோ தேவி ஆலயத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே 12 பேர் இறந்தாங்க. இது 2022. 2023 இந்தூரில் ஒரு கோவிலில் வந்து ராமநவமியை முன்னிட்டு நடைபெற்ற ஹவன் நிகழ்ச்சியின் போது பழங்கால பாவடி அல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கிணத்து மேலே கட்டப்பட்ட பலகை இடிந்து அங்கே 36 பேர் செத்துருக்கிறாங்க. 2024 உத்தரப்பிரதேசத்தில் அத்ராஸ்ல சுயமாக கடவுள் என்று கூறிக்கொள்ளும் போலே பாபா எனப்படும் நாராயண் சாகர் அரி ஏற்பாடு செய்த சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் 100க்கு மேலே செத்துருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2-3 வருஷத்துல கொத்து கொத்தா செத்து இருக்கிறாங்க. இது ஒண்ணு கூட, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லாதது, நிர்வாக திறமையின்மை, இந்த எவ்வளவு கூட்டம் வருங்கிற அந்த கணிக்க தவறுகிற அந்த இது, அந்த காவல்துறையினரின் அந்த ஒரு திட்டமிடல் இல்லாதது, இந்த எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் ஃபெயிலியருங்கிறதுக்கு, பாஜக ஆட்சி என்பது தொடர்ச்சியா இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் இவைகள் எல்லாம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நிறைய விஷயம் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய சென்னை தெற்கை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசுக்கு மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்த நிதி ஆதாரத்தை தந்து எல்லா தொகுதியிலும், அது வேளச்சேரியாக இருந்தாலும், சோழிங்கநல்லூராக இருந்தாலும், சைதாப்பேட்டையாக இருந்தாலும், விருகம்பாக்கமாக இருந்தாலும், வேளச்சேரியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியும். பேசுறவங்க சொன்னாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இப்போவும் கூட நம்முடைய மகளிர்லாம் வராதவங்க விண்ணப்பிச்சிருக்கிறீங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 3 மாத காலத்தில் வராதவர்களுக்கும் விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மகளிர் இந்த பேருந்து பயணத்தை எத்தனை சதவீதம் பேர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 25 லட்சம் பயணிகள் அந்த பேருந்து பயணத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு பயணங்கள் நடக்குதுன்னா 57 லட்சம் பயணங்கள் நடக்குது. அப்படியானா 32 லட்சம் பயணங்கள் இன்றைக்கு கூடுதலாக இந்த இலவச பயணம் வந்ததுக்கு அப்புறம் நடக்க தொடங்கி இருக்கு. அதுலயும் கூட இந்த பயணங்களின் மூலம் ஒரு மகளிருக்கும் மாதத்திற்கு 888 ரூபாய் சேமிப்பு கிடைக்கிறது என்று இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த 2 திட்டத்தில் மட்டும் நம்முடைய மாணவ மாணவியர்கள், அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், 8 லட்சம் பேர் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் இந்த மகளிர் உயர்கல்விக்கு செல்வதென்பது 36% உயர்ந்திருக்கிறது என்று இன்றைக்கு எல்லா துறையினரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மிக சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், எண்ணுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இல்லம் தேடி கல்வி, பேராசிரியர் அந்த கல்வி கட்டமைப்பு, இந்த மாதிரியான ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாநிலத்தில் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும், எத்தனை தமிழிசை சவுந்தரராஜன்கள் ஒன்றிணைந்து வந்தாலும், இந்த ஆட்சியில் நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அறிவாலயத்தில் செங்கல்னு சொன்னீங்க, உடனடியாக அண்ணன் பாரதி சொன்னார், அதுல ஒரு புல்ல கூட உன்னால புடுங்க முடியாதுன்னாரு. அந்த வகையில் இந்த இயக்கம் என்பது, இந்த இயக்கத்தை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து போயிருக்கிற, அரசியலில் காணாமல் போயிருக்கிற வரலாறு தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த மிக சிறப்பான கூட்டத்தில் நம்முடைய இனி அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரி நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினர் கனிமொழி இங்கே பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நாளுன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் கவனத்தில் வச்சிருப்பீங்க.
மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிப்ரவரி 50வது வருஷம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி இது 50வது ஆண்டின் தொடக்கமாக பிப்ரவரி 16ஆம் தேதி மிசாவில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் அவர் மிசாவில் இருந்த அந்த நாள் இன்னைக்கு தான் அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி சரியா 49 வருஷம் முடிஞ்சிருக்கு. இவர் 11ஆம் தேதி இவரை கைது பண்றாங்க, 16ஆம் தேதி இவரை கைது பண்றாங்க, 1ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதியை கைது பண்றாங்க. இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதியை ஒரு 15 நாளுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணிட்டு அவருடைய நண்பராகவும் இயக்கத்தின் படை தலகத்தராகவும் இருந்த திருச்சி சிவா போன்ற தலைவர்களை ஒரு 15 நாள் இடைவெளியில் கைது செய்து ஓராண்டுக்கும் மேலாக காராகிரகத்தில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தியாக செயலர்கள் தான் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு வழிகாட்டிகளாகவும் இந்த இயக்கத்தை வழிநடத்துபவர்களாகவும் ஆட்சியை வழிநடத்துபவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தை எவராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை இங்கே ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி